வெல்கம் டு ஷுதுஸ் கிச்சன் துபாய். நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி இந்த சம்மருக்கு ரொம்பவே குவிக்கா ஈஸியா செய்யக்கூடிய ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம். ஜஸ்ட் 3 இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு குவிக்கா நம்ம இதை செஞ்சிடலாம். எப்படி செய்யறது அப்படின்றத நாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 125 கிராம்ஸ் இருக்கிற ப்ளூபெர்ரிஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு half an hour கிட்ட நல்லா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு மிக்சிங் பவுலில் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்மாஷர் வச்சு இதை ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா எந்த வித திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த ஸ்மாஷர் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் இதை நல்லா இந்த அளவு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட ஸ்வீட்னஸ்க்காக 1/2 கப் அளவு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிட்டு இதையும் சேர்த்து பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏத்தாப்புல இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளூபெர்ரியோட டேஸ்ட்டை நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிரிஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் அளவு விப்பிங் க்ரீம் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது கூட ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு பிரிஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா இந்த அளவு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற ப்ளூபெர்ரி பியூரியை அப்படியே இதில் ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பாச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். இந்த அளவு நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக மோல்டு இருக்கு. இதில் நம்ம ஃபில் பண்ணிட்டு நடுவில் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சூப்பராக நம்ம இதை அப்படியே எல்லா மோல்ட்லையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்ருதிகாக்கு இந்த மோல்டு ரொம்ப பிடிக்கும். அவள் நல்லா விரும்பி சாப்பிடுவா. இதே மாதிரி இருக்கிற எல்லா மோட்லையுமே ஐஸ்கிரீம்ஸை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஐஸ் க்யூப்லையுமே நீங்கள் இதை ஃபில் பண்ணி வச்சிங்க அப்படின்னா குட்டி குட்டி ஐஸ் க்யூப்ஸாக சூப்பராக ரெடி ஆகும். இது எல்லாத்தையுமே நான் ஓவர் நைட் அப்படியே ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஸ்ருதிகா இப்போதான் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு கேட்டா. நாங்கள் சின்ன சின்ன ஐஸ் க்யூப்ஸாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அது பாருங்க க்யூட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக எடுக்க முடியும். ஐஸ்கிரீம் ட்ரேவை ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மோல்டையும் அப்படியே டாப் வாட்டரில் காமிச்சிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் பண்ண வரல அப்படின்னா கார்னர்ஸை மட்டும் நீங்கள் லைட்டாக நைஃப் வச்சு ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக எடுக்க வரும். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்லேயே இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ரொம்ப ரேரான ஃப்ரூட்ஸ் வச்சு செஞ்சு கொடுங்க. எல்லா கிட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்ருதிகாக்கு ப்ளூபெர்ரி அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆயிட்டா. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் guys, ish you all.